வணக்கம். இந்த வீடியோவில் டிசிஷன் மேக்கிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல Black வந்து பிஷப் E5 ஆடலாமா ஆடக்கூடாதாங்கிறது தான் கொஸ்டின். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் யோசிங்க. பிஷப் E5 ஆடுவீங்களா ஆட மாட்டீங்களான்னு யோசிச்சுட்டு சொல்லுங்கள். இந்த பொசிஷன் வந்து ஈக்குவல் தான். பிளாக்குக்கு வந்து ஒரு பாஸ் பான் இருக்கு D4ல். மற்றபடி பொசிஷன் வந்து ஈக்குவல் தான். தெர் வில் பி a லாட் ஆஃப் மூவ்ஸ் இருக்குது. லைக் ரூக் E1 செக் ஆடலாம், குயின் C6 ஆடலாம், இல்லை சிம்பிளாக கிங் H1 கூட ஆடலாம். பிஷப் E5 யோசிச்சிங்கன்னா, பிஷப் E5 வைக்கும்போது ஒயிட்டுக்கு வந்து F3ன்னு ஒரு மூவ் இருக்குது. ஸோ F3 வைக்கிறதுனால என்ன ஆயிருதுன்னா, இந்த ரூக் வந்து இப்போது ட்ராப் ஆயிடுது. இப்போது உங்களால் ரூக் எங்கேயுமே நவுத்த முடியாது. எங்கே நவுத்தினாலுமே ரூக் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து Black வந்து பிஷப் இன்டு F4னே கேப்சர் பண்ண முடியும். ஆஃப்டர் F இன்டு E4னு கேப்சர் பண்ணதுக்கப்புறம் Black ஹாவ் அ இன்டர்மீடியட் மூவ் பிஷப் E3 செக். ஸோ இப்போ கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் Black வந்து F இன்டு E4னு கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டில் இந்த பொசிஷன் வந்து ஈக்குவல் தான். Black வந்து எக்ஸ்சேஞ்ச் டவுனாக இருந்தாலுமே கூட Black கிட்ட வந்து இந்த இப்போ கனெக்டட் பாஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இது காம்பன்சேஷனாக இருக்குது. ஸ்டில் வந்து பொசிஷன் ஈக்குவல் தான். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் குயின் E2ன்னு போகிறாங்கன்னு வச்சுப்போம். Black ஹாவ் வெரி நைஸ் மூவ் B5ன்னு ஆடலாம். இப்போது C B5 A B5ன்னு கேப்சர் பண்ணால் இப்போது குயின் B5 பானை கேப்சர் பண்ணால் கூட பிளாக்குக்கு குயின் A2 செக் இருக்குது. கிங் H3 கிங் H1 எது போனாலுமே குயின் E6 இருக்கு. ஸோ கிங் H3 வச்சா குயின் E6 செக் கூட வருது. கிங் H1 போனால் ஸ்டில் குயின் E6ன்னு ப்ளே பண்ணலாம். குயின் H3 மேட்டிங் த்ரெட்லாம் இருக்குது. ஏன் மெயினாக இந்த பொசிஷனில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் டவுனே ஆனாலுமே கூட கனெக்டட் பாஸ் பான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு காம்பன்சேஷனாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பொசிஷன் ஈக்குவல் தான். இந்த பொசிஷன் பிளேயபிள் பொசிஷன் தான். ஸோ Black தாராளமாக இந்த பொசிஷன் வந்து விளையாட முடியும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.